மழை நல்லதா கெட்டதா அதை பத்தி பேசுறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். மழை நல்லதுன்னு சொல்றதுக்கு ஒரு டீம், மழை கெட்டதுன்னு சொல்றதுக்கு ஒரு டீம். முதல்ல நான் பேசிட்டுமா? பருப்பு மாதிரி பேசாதீங்க, நான் பேசினு இருக்கல, மூடிக்கின்னு உட்காரு. அப்படி மினி பூச்சி போட்டுருவேன். உன்னை வாயை திறக்க நான் சொன்னல, கம்முன்னு உட்காரியா பா. ஸ்டார்டிங்கா மொக்க வாங்குறோம். கத்தாத கம்னு இருப்பா. இருங்க, எங்க ஆளுங்க அறிவுரை சொல்றேன். அறிவே இல்ல சொல்றாங்க. நல்லா மூஞ்சியில மொறாங்களும் வச்சுக்கிறீங்களா, பேசுங்களா, நம்மள கலாய்க்கிறாங்களே. ஹலோ கம்னு இருங்க, சும்மா கத்தின்னு இருக்காதீங்க. சார் மழை கெட்டது நான் பேசுறேன் சார். பேசுவீராயா, சொல்லி முச்சிடுறேன். மண்டா பாரு, அவங்கள மாதிரி நம்மளே கெட்ட பேர் வாங்கிட்டான். சரி அமைதியா இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா மழை நல்லதுன்னு சொல்றது ஒருத்தரு, மழை கெட்டதுன்னு சொல்றது ஒருத்தரு. இப்ப நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க, மழை ஏன் கெட்டதுன்னு சொல்றீங்க? சொல்லுங்க, மழை ஏன் கெட்டதுன்னு சொல்றீங்க? அடா நாசமா போனவன, மழை எது கெட்டதுன்னு சொல்ற, அது சொல்லியா பதில ததுர முச்சவன. யோ இவ்வளவு நேரம் சொல்றேன்னு சொல்லிட்டு கம்முன்னு தலையாட்டிங்கிற. யோ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம சும்மா கிடைக்கிறா, ஏது வெளியே போயா? யோ நல்லா செத்தியா? எப்பா இப்ப பதில் சொல்லலாம் சொல்றா. அப்படியா, சொல்லிடுறேன். சொல்லு, மழை ஏன் கெட்டதுன்னு சொல்ற? நான் நல்லா ரெடி ஆகி போவேன், திடீர்னு மழை வரும், என் தலைக்கு அங்கிடும். சரி, அதுக்கு? அதனாலதான் மழை கெட்டதுன்னு சொல்றேன். சரி, ரெடி ஆகி எங்க போவ? எங்க தெரு பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அங்க போய் ஓச்சி சாப்பாடு சாப்பிடுவேன். சரி, அவங்க தரப்புல சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க, மழை ஏன் நல்லதுன்றீங்க? மழையா நல்லதுன்றா, மழை பெஞ்சாக்கா வீட்டுல தண்ணி வந்துடும், கவர்மெண்ட் காசு தரும். கவர்மெண்ட் காசு தருமா? அப்ப இதுக்காகத்தான் மழை நல்லதுன்றீங்களா? இன்னும் நிறைய விஷயங்குது. ஏய், மிச்சம் தருவாங்கன்னு உட்காந்துக்கிறீங்களா, சொல்லுங்களா. சார், மழை நல்லதுன்றதுக்கு நான் ஒரு நல்ல கதையை சொல்றேன். சொல்லுங்க. நல்ல கதை சார். அதுதான்மா, சொல்லு. அதான் சார் நல்ல கதை. எருமாடு மூஞ்சி, அந்த நல்ல கதை தான் சொல்லி தொலை. திரும்ப திரும்ப வாசா சொல்ல முடியும். நல்ல கதை நல்ல கதை நல்ல கதை. டோபர், ரெண்டு டீம் உட்காந்து ரொம்ப வெறுப்பேத்துன்னு இருக்கீங்க. யோ நீ சொல்லியா, மழை எது கெட்டதுன்னு சொல்ற? என்ன கேட்க மாட்டீங்களா? என்னையே கேட்கல, உன்ன கேட்க சொல்றா. ஹலோ கேக்குறேங்க, நீங்க சொல்லுங்க, மழையா கெட்டதுன்றீங்க? மழையா நான் கெட்டதுன்னு சொல்றேன்னா, மழைன்றது கெட்டது. அதான்யா, எதனால கெட்டது? சார் நல்லா வீடு கட்டி வச்சிருப்பேன் சார். இந்த மழையில பாம்பு பல்லி எல்லாம் எங்க வீட்டுல வந்து பூந்துக்கும், அப்ப மழை கெட்டது தானே. பாம்பு பல்லி போதுன்னா பக்கத்துல என்ன வச்சுன்னு இருக்க? குளத்து பக்கத்துல வீடு கட்டி வச்சிருக்க? ஏரி பக்கத்துல சார், மடிக்கிட்டு அப்பவே. நாசமா போனானுங்க, நான் பதில் சொல்றானுங்க. சரி நீ சொல்லியா, பாக்குறதுக்கு பெரிய மனுஷனாகிற, மழையா நல்லதுன்னு சொல்றேன். நான் பேசட்டுமா? அதான் கேக்குறாங்களா, பேச சொல்லியா. கத்தாதப்பா, காது கொயின் கொயின்து. ஏய் பேசு. நான் என்ன சொல்றேன்னா, மழை இருந்தாதான் திருப்பதிக்கும் போகலாம், முருகருக்கும் போகலாம், எங்க வேணாலும் போய் கும்பிடலாம். எது? திருப்பதிக்கும் முருகருக்கும் போலாமா? நீ என்ன மலை சொல்ற? பழனி மலை, திருப்பதி மலை, தித்தினி மலை. ஐயோ 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 ஐயோ, யோ என்ன டீம் இது? யோ நாசமா போனவனே, உன்னால பாரு என்ன திட்டுறான். இங்க பாருப்பா, நான் தான் நடுவர், அவங்க மல்லாம் சொல்லக்கூடாது என்ன. நான் உங்களை சொல்ல, இதோ பக்கத்துல நிக்கிறேன், நான் அவனை சொன்னேன். சரியா, நான் கரெக்ட் தானே சொன்னேன், தப்புன்றாரு. அப்புறம் அர்ஜுன் பாரு 7 மணி மருதமலை சொல்லாம முட்டியா. சூப்பர்ரா, சூப்பரான டீம். சரி நீ சொல்லுமா, ஏன் மழை கெட்டதுன்னு சொல்ற? இல்லப்பா, நான் மாங்காய் வத்தல் முறுக்கு வத்தல் எல்லாம் போடுவேனா, மழை வந்தா நஞ்சிரும், அதனாலதான் மழை வந்தா கெட்டது. சூப்பர், உங்க மாங்காய் வத்தல் முறுக்கு வத்தல் நினைறதுனால மழை கெட்டதுன்றீங்க. ஆமா அதேதான், எனக்கு அதனாலதான் மழையே பிடிக்காது. அதுக்கு மூளை இல்லாத போகுதுயா, மழையை போய் பிடிக்காது இருந்து பாரு. ஓ வாய முடின்னு உக்காந்துரியா, என் மேட்சிலாம் வந்தனா செங்கல் பறக்கும். ஐயோ, எங்க கை பூ பத்தி இருக்குமா? சொல்றதா இல்லையா, அந்த டீம்ல இருக்கிற வந்து என்ன திட்டுறா, வாய முடின்னு உக்காந்துக்கிற திட்டியா. ஏய் என்னடா கை முறுக்குறா? இருப்பா, சண்டைலாம் வேணாம். நான் போய் எனக்கு பசி அடிக்க ஏதாவது தொண்டு வரட்டா? அப்போ சண்டைக்கு எழுதியா? இதுக்கு தான் எழுதியா? சண்டைக்கு எனக்கு பிடிக்காதப்பா. கைத்து கொஞ்சம் நம்பி செஞ்சு விடா. இந்த பாருங்க, என்ன எதுவுமே கேட்கல நீங்க. இருமா, 1 by 1 தானே வர முடியும். சரி நீங்க சொல்லுங்க, மழை எதுக்கு நல்லதுன்றீங்க? மழை வந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ ஆன் பண்ணிட்டு நான் தக்கு 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 ஜிம் தக்கு தக்கு ஜிம் டான்ஸ் ஆடுவேன். டான்ஸ் ஆடிவியா? இதனாலதான் நீ மழை நல்லதுன்றியா? லைஃப் பிச்சுக்கும். ஐயோ ஆண்டவா, ஏன்பா நல்லா கருன்னு கருத்த மூஞ்சாகிறிய, நீ சொல்லு மழை ஏன் கெட்டதுன்னு. மழை கெட்டதுன்னு நான் ஏன் சொல்றேன்னா, சொல்லு ஏன் சொல்ற? மழை கெட்டது. மழை கெட்டதுன்னு தான்ப்பா சொல்ற. காரணம்
நான் பொண்ணுங்கெல்லாம் பார்க்கும்னு ரோட்ல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். மழை பெஞ்சு பள்ளத்துல தண்ணி தேங்கி நிற்கும். அந்த தண்ணியை வண்டிக்காரங்க என் மேல அடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் என் மேல சேர் ஆயிடும். அப்புறம் பொண்ணுங்கெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கும். ஓ, அப்போ உன் மேல சேர் அடிக்கலாம் பொண்ணுங்கள்லாம் உன்னை பார்த்து ரசிக்குமா? ஆமாப்பா, அதனாலதான் மழை கெட்டதுன்னு சொல்றேன். நல்ல விளக்கம். உங்க டீம்ல இருந்து சொல்லுங்க, மழை ஏன் நல்லதுன்றீங்க? சார், மழை எதுக்கு நல்லதுன்னு சொல்றேன்னா, மழை பெஞ்சா ஸ்கூல் லீவ் விடுவாங்க. வீட்லயே டிவி பார்த்துன்னு கேம் ஆடின்னு விளையாண்டு இருப்பேன். அப்போ ஸ்கூல் லீவ் விடுறதுனாலதான் மழை பெஞ்சா நல்லதுன்றீங்க? ஆமா, அதுவே ஸ்கூல் லீவ் விடலனாக்கா நான் மழை கெட்டதுன்னு தான் சொல்லுவேன். ஸ்கூல் லீவ் விட்டா நல்லது, லீவ் விடலன்னா கெட்டது, அப்படிதானே? ஆமா சார். நீ சொல்லுப்பா, மழை ஏன் கெட்டதுன்ற? நான் சார், மழை ஏன்பா கெட்டதுன்ற? மன்னார்குடியில என் சித்தப்பா இருக்கிறாரு. என் சித்தி வந்து வேற ஒருத்தவங்க கூட ஓடிடுச்சு. ஏய், மன்னார்குடியில சித்தப்பா இருக்காரு, அதை பத்தி எல்லாம் கேட்கல. மழை ஏன் கெட்டது அதை சொல்லு. சித்திக்கு 2 குழந்தை சார், பையன் 1 பொண்ணு 1. ஏய், நான் கரெக்டா தானே கேள்வி கேட்கறேன், அவனா பதில் சொல்றான். மழையா கெட்டதுன்னு சொல்ல, அது சொல்லுப்பா. ஏதோ எங்க சித்தி நீட்டு போறியா, வேலையெல்லாம் ஆகாது. டேய், சித்தி கூட்டு போகடா. மழை நல்லதா கெட்டதா அது சொல்லுடா. அவனை எவ்வளவு தைரியம் சித்தி இட்டு போவா. நான் எதுக்கா அம்மா, ஏய், அந்த ஆளு என்ன கேட்டா அந்த ஆளை போய் அடிக்கிற? வாய வச்சிருவேன். என் சித்தி போட்டு கேக்குதா உனக்கு? நான் எதுவும் பேசலடா. எப்பா எப்பா நீ சொல்லு, மழை நல்லதா கெட்டதா? என்ன சார் கேட்டீங்க? மழை நல்லதா கெட்டதா? மழை நல்லதா கெட்டதா கேக்குறீங்க அதானே? அதேதான், சொல்லுங்க. ஆமா, நீங்க யாரு? செத்தாண்டா சிவனாண்டி. மூடிக்கு நிக்கிறீங்களா? சார் வேற எதனா கேளுங்க. மழை ஏன் நல்லதுன்னு சொல்ற, நீ சொல்லுப்பா. மழையை நான் நல்லதுன்னு சொல்றேன்னா, சொல்லு. மழை அச்சாக்கா என் பொண்ணாச்சி வீட்டிலே இருப்பா. எந்த பொருட்டையும் கூட வெளியே போக மாட்டா. அதனால எனக்கு மழை பிடிக்கும். அப்போ உன் பொண்டாட்டி மழை இல்லைன்னா யாரு கூடாவது வெளியே போய்க்கினே இருக்குமா? ஆமா ஆமா, அது அவளோட பழக்கம். நல்ல பழக்கம். போயிட்டு எப்போ வரோம்? எப்போ வரும் சொல்ல முடியாது. 2 நாள் கழிச்சு கூட வரலாம், 1 வாரம் கழிச்சு கூட வரலாம். சூப்பர், அருமையான புருஷன், அருமையான பொண்டாட்டி. சரிங்க சார், மழை கெட்டதுன்னு சொல்ற எங்க டீம் ஜெயிச்சுக்குதா, மழை நல்லதுன்னு சொல்ற அந்த டீம் ஜெயிச்சுக்குதா சார்? இதுல தான் சந்தேகம். மழை நல்லதுன்ற எங்க டீம் தான் ஜெயிக்கும். அப்ப எங்க டீம் நாங்க சும்மா உக்காந்துக்கிறோம். ஏய், மழை தரகாதா, செவுளு பிஞ்சுக்கும். இங்க பாருங்க, உங்களை நான் எங்க சண்டை போறதுக்கு கூப்பிடல, மழை நல்லதா கெட்டதான்னு கேக்குறதுனாலதான் கூப்பிட்டோம். ஆனா 2 டீமும் சூப்பரா பதில் சொன்னீங்க. அப்ப பரிசை 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. யோ, வாய மூடின்னு உட்காந்து, உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன் நானு. சார், நீ ஊன்னு சொன்ன அவன் மண்டியில நாள் போடுறேன். பல்லு இல்லாத புள்ள பூச்சதான் இவர் அடிக்க போவாரு. சரி, நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்க அது சொல்லுங்க முதல்ல. சார், எனக்கு ஒண்ணுக்கு அர்ஜென்ட்டா வருது, நான் போய் வந்துடுறேன் சார். போயா போ. இப்ப பாத்தீங்கன்னா, மழை நல்லதுன்னு சொல்றதுக்கு 1000 நல்ல விஷயம் இருக்கு, மழை கெட்டதுன்னு சொல்றதுக்கு 1000 நல்ல விஷயம் இருக்கு. ஆனா நீங்க 2 பேரும் சொன்னது உருப்படாத விஷயம். சரி, நீங்களே சொல்லுங்க, மழை ஏன் கெட்டது? சிம்பிளா சொல்லணும்னாக்கா, விவசாயமும் அழியும், நகரமும் ஏரியா ஆகும். அப்ப மழை நல்லதுன்னு சொல்றதுக்கு சொல்லுங்க. மழை வந்தாதான் நீயும் நல்லா இருக்க முடியும், நானும் நல்லா இருக்க முடியும், பூமியிலயும் தண்ணி இருக்கும், விவசாயமும் நல்லா இருக்கும். இப்படியும் பேசுறீங்க அப்படியே பேசுறீங்க, இது என்ன தீர்ப்ப? தீர்ப்பு இப்ப சொல்றேன் கேளுங்க. மழை அதிகமா பெஞ்சாலும் சுத்தமா பெய்யலனாலும் ஆபத்து நம்மளுக்கு தான். அப்ப என்ன சொல்ல வரீங்க? எல்லாமே அளவா இருந்தாக்கா அருமையா வாழலாம். இதுதான் என்னோட தீர்ப்பு. இருந்தாலும் பாரு, அவனை முறைகிறான். போடா,